தமிழுக்கும் தாய்மண்ணுக்கும் வணக்கம். எனக்கு ஆக்கம் முகம் அளித்து வரும் அனைத்தினிய உறவுகளுக்கும் வணக்கம். நான் வெசாக் தினத்தை தவற விட்டுட்டேன். பொசான் தினம் எப்படி இருக்குது எங்களோட மகரகமவிலேன்னு சொல்லி பார்க்கலாம். சிறிய அலங்காரங்கள் தான் இருக்கும். ஆனால் தன்சல்னு சொல்லி இவங்க தானம் கொடுக்குறேன். என்னென்ன தானம் நடக்குதுன்றதை சும்மா ஒரு நடையாக போய் பார்த்துக்கொண்டு வரும். இப்படியான சின்ன சின்ன டெக்கரேஷன்கள் தான் நாங்கள் அங்கே இருக்குது. டவுனுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. டவுனில் என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இலங்கையில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் ஹீல்ஸ் காலையில் 8:30 தொடக்கம் 10:30 வரையும் திறந்திருக்கோம். இதில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா எப்போவுமே பெரிய பார்க்கிங் விட்டு செய்திருப்பாங்க. மாரகம டவுனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த டவுன் அடியிலேருந்து நாங்கள் 1 கிலோமீட்டர் மாதிரி தள்ளி இருக்கிறோம். நடந்து பார்க்கலாம்னு வந்தது. டெய்லி அப்படி ஒன்றும் பெரிய அலங்காரம் இல்லை. டவுனுக்குள்ளே கொஞ்சம் அலங்காரம் இருக்கும். ஃபுட் சிட்டி தெரிஞ்சவங்க இருக்குது. இவ்வளோ தான் மாரகம ஜங்ஷன். இதால் இங்கால நேரம் போனால் கில் ஸ்ட்ரீட் வரும். கில் ஸ்ட்ரீட் நேரம் தேகவள ஜங்ஷனுக்கு போய் சேரும். டவுனுக்கு இங்கால கொஞ்சம் வாகன நெரிசலாக இருக்குது. பகல் நேரம் ரோட்டில் பெருசாக சனம் இருக்கையில் இரவு இந்த புதினங்கள் அவங்களோட தானங்கள் அதில் நடக்கிறதால டவுனை நெருங்கி வந்ததால் கொஞ்சம் சனமாக இருக்குது. கில்ஸ் ஃபுட் சிட்டி இதில் நின்று தான் 119 பஸ் வலிக்கிறது. 119 பஸ்ன்றது தேவலைக்கான பஸ். ஓ சந்தியாலையும் வரலாம். டவுனுக்குள்ளால் வெளியேறலாம். கேஎஃப்சி பக்கத்தில் சந்தைக்குள்ளால் போந்தால் டவுனில் மெட்ட பக்கத்தால் வெளியேறலாம். முனிசிபல் கவுன்சில் அடியால் கொண்டு வா. இது மாரகம சந்தை. இன்றைக்கு ஒரு இவங்களோட பொசான் ஹாலிடேன்றதால யாருமே இல்லை. இதால் நிற்கிற லைன் இவங்க 3 நேரமுமே சோறு சாப்பிடக்கூடிய ஆக்கலன்றதால இது சோத்து பாசலுக்கான லைன். இப்படியே போனால் சந்தைன்ற அடுத்த பக்க பாதையால் வெளியேறலாம். நம்முள்ள சந்தைகள் அளவுக்கு விசாலமாக செய்திருந்தாலும் ஒரு கொஞ்சம் பிறப்பாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு நாளுக்கு எடுத்து காட்டுறேன். நாங்கள் வரக்கறி வேண்ட சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே மீன் சந்தைன்னு சொல்லி பிரிம்பாக இல்லை. சும்மா அந்த தரப்பால் கண்ட இடங்களுக்கு கீழே வச்சு விற்பாங்க. லைன் இங்கே இருந்து இப்படியே பெரிய லைனாக வளைஞ்சு கொண்டு வருது. சந்தையின் அடுத்த வகை வாசலால் சேர்ந்துடும். ஐயோ, அதுக்கு வழியிலே நிற்குது லைன் அப்படியே. பராக்கிரம பாகத்தில் காலத்தில் அரிசி ஏற்றுமதி செய்தவங்களாம். அந்த நேரம் அப்போ அவர் இருக்கிற அரிசியை மக்களை கொண்டு சாப்பிட வைக்கிறதுக்காக தோல் தின்றவன் பணக்காரன் என்ற ஒரு பழமொழி சிங்களத்தில் இருக்குது. அதால் அவங்க 3 நேரமும் சோறு தின்றாக்கெலாம் மாறிட்டாங்க. இடத்துல இப்படியே சிங்கு இருக்கும். சிங்கு கிட்ட உள்ளுக்கு போய் போட்டிருக்கிறது சாப்பாடை வாங்கி கொண்டு போவீங்க. சனம் ஐஸ்கிரீம் குடிச்சோண்டு போகுது. ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க போல். எங்களை கோயிலண்டா
12 நாள் நடக்கிற கோயில், 25 நாள் நடக்கிற கோயில் எல்லாத்துக்குமே எல்லா நாளும் மத்தியான நேரத்தில் அன்னதானம் இருக்கும். இவங்க வந்து இப்படியான நிகழ்ச்சி நேரம் தான் கொடுக்குறது. அதால் பன், ஐஸ்கிரீம், கோபி, டீ, கேக், பிஸ்கட் வர சாமான்கள் இருக்கும். மரகமாவின் தெய்வள ஜங்ஷனை விட இது இன்னொரு பிரதான சந்தி, ஹை லெவல் ரோட். இந்த சந்தியில் இருந்து அப்படியே ஹை லெவல் ரோட்டின் 2 பக்கம் போகலாம். ஒரு பக்கம் போனால் அங்கால நுகேகொட வரும், மற்ற பக்கம் வந்து ஹோமாவா ஹொட்டாவா அதுகளுக்கு போகிற பிரதான சந்தி. சிறிய ஒரு மணிக்கூட்டு கோபுரம் மாதிரி இருக்கும். நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து கொண்டிருந்த இடத்தை விட இந்த இடம் வந்து சனம் கொஞ்சம் பிஸியாக போய் கொண்டிருக்குது. இவங்க வந்து வெசாக்குக்கு அடுத்ததாக பெரிதாக கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு, பொசோன்ன்றது. பொசோன்ன்றது என்ன என்றதை பற்றியும் உங்களுக்கு நான் வந்து ஒரு சிறிய கதை சொல்லலாம். இதில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் தன்சல் போய் கொண்டு இருக்குது. ஆனால் சோறு சாப்பிட்டவங்களுக்கு தான் அந்த ஐஸ்கிரீம், மற்ற ஆக்களுக்கு கிடைக்காது. நாங்கள் அப்படியே அங்கால நடந்து போகலாம். ரோட்டை க்ராஸ் பண்ணி போவோம். இப்போ கையப்படிங்க ஐயா. அச்சுரன் அச்சுரன் தோரணங்கள் மாய லீலி கட்டி இருக்கிறான். மாரகமாவிலே இருக்கிற யூத் கிளப் வந்து யூத் கிளப்புகளுக்கான தலைமையகமாக இருக்கும். ஓடத்துலேயும் இன்னொரு நிகழ்ச்சி இருக்கணும், அப்போது ஒட்டி இருக்காங்க. இங்கே போய் பார்ப்போம். ஹை லெவல் ரோட்டால் இப்படியே நடந்தால் வரும். විශේෂ නර්තන කණ්ඩායමයි දැන් වේදිකාව පහර කරන්න සූදානම් වන්නේ. என்ன ரிங்ஸ் வாங்கி கொடுக்குறாங்களே இடத்துல, என்னதான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரியலை. நாங்கள் போய் பார்ப்போம். இப்படி சின்ன சின்ன தன்சல்னு சொல்லி சொன்னால் தானங்கள் போய்கொண்டிருக்கும். ஏதோ ஒரு பானை வகை போகுது. தேநீராக இருக்கலாம், குளிர்பானமாக இருக்கலாம். சனம் போய் வேண்டி கொண்டு நிற்குது. இதுக்கு வந்து இதால் பார்த்தா கிட்ட உடனே போயிடலாம் மாதிரி இருக்கும். நாங்கள் இப்படியே நீட்டுக்கு நடந்து போய் இந்த பெரிய க்யூவில் நின்று தான் வர வேணும். பரவாயில்ல, போய் நின்று வருவோம் ஒரு கால். என்னென்னு சொன்னால் இப்படி வந்தால் இப்படி ஏதாவது ஒன்று செய்தால் ஆக்களுக்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றின மாதிரி இருக்கும். இஞ்சாலி பக்கமெல்லாம் நல்ல வடிவாக அலங்காரம் செய்திருக்கிறாங்க. பாருங்கள் ஒருக்கா நகரம் எப்படி இருக்குது, மகரகம நகரம்ன்றதை. மாரகமாவை நாங்கள் வேறு ஆங்கிளில் உங்களுக்கு காட்டியிருப்போம். இன்றைக்கு வந்து பொசோன் தினத்துக்கு எப்படி இருக்குது என்று சொல்கிறத நாங்கள் பார்க்கலாம். இதை விட நான் உங்களுக்கு பொசோன் சம்மந்தமாக ஒரு சிறிய கதை ஒன்றை சொல்லலாம். நீங்கள் வந்து எல்லோரும் வரலாற்று பாடத்தில் படித்தது தான். இலங்கைக்கு முதலாக பௌத்த மதம் கொண்டு வரப்பட்ட போது மிகிந்தலை என்று சொல்லக்கூடிய அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் தான் தேவாநம்பிய தீச மன்னன் போய் சந்திக்கிறார். யார் என்று சொல்லி சொன்னால் அசோக சக்கரவர்த்தியின் மகனாக இருக்கக்கூடிய மஹிந்த தேரர். மஹிந்த தேரரின் மூலம்தான் இலங்கைக்கு பௌத்த மதம் பரப்பப்படுகின்றது. அந்த தேவானம்பிய தீசன் மஹிந்த தேரரை சந்தித்த ஒரு புனித நாளாகத்தான் இவையடித கருதியினம். எங்களோட கையில் இப்போ கப்பு கிடச்சிட்டுது. கப்பு முக்கியம்னு சொல்லி நாங்கள் வாங்கி பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிறது வந்து பாயாசம். கித்தூள் போட்டு காய்ச்சி இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து பனங்கட்டியை நாங்கள் பெரிய இதாக மதிக்கிற மாதிரி அவங்க வந்து அநேகமாக தோதல் ஏதாவது ஒரு இனிப்பு பண்டங்களுக்கு கித்தூள் போட்டு செய்கிறது ஒரு வளமையாக இருக்கும். சுட சுட நல்லா இருக்குது. எல்லோரும் சேர்ந்து குடிச்சு போட்டு மிச்சம் இடத்தை பார்க்கலாம். அதை விட சனத்துக்கு முடிய இங்கால காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க.
எங்களோட இடங்கள் மாதிரி சோறு கறி அப்படின்னு சொன்னால் பெரிய வேறமே இருக்கும். இது ஏதாவது ஒரு சாப்பாடு போடுறதால கொஞ்சம் ஒரு அமைதியான முறையில் போய்கொண்டு இருக்கும். சனங்கள் வந்து இங்கே எல்லா நேரமுமே சோறு சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறதால சோறு தன்சல் தான் பெரிய அளவில் நடக்கும். பெரிய அந்த என்ன சொல்கிறது, மண்டபம் மாதிரி பந்தி போட்டு நாங்கள் கல்யாண வீட்டுக்கு பந்தல் போடுற மாதிரி எல்லாம் போட்டு நடக்கும். இருந்து ஆறுதலாக சாப்பிட்டு போவாங்க. 12 மணிக்கு சோறு சாப்பிட்றதுக்கும் பயப்படுற இலைவங்க. அப்போ இந்த வெசக் என்று சொல்கிறது வைகாசி மாதத்தில் வர்றது, பொசோன்ன்றது ஆனி மாதம். அடுத்ததாக வரக்கூடிய ஆடியில் எசலாண்டு வரும். எசலாண்டு வர்ற நேரம் எங்கேன்னு சொன்னால் கேண்டியில் இருக்கக்கூடிய புனித தாது வச்சிருக்கப்படுகிற இடம் தலதா மாளிகையில் அது ஒரு பெரிய பிரகராவாக நடக்கிறது. நீங்கள் வந்து போய் பார்த்துருக்காவிட்டாலும் உங்களோட பாடகாலங்களில் மாணவர்களாக இருக்கிற நேரம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது சிங்களவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி. நாங்கள் வந்து இந்த பாயாசத்தை குடிச்சிட்டு அடுத்ததாக என்ன இருக்குன்னு சொல்கிறத அங்கால நடந்து போய் பார்க்கலாம். எல்லா இடம் வந்து சிறிய சிறிய எல்இடி பல்பால் அழகாக வர்ணம் போட்டிருக்கு. வெசைக்கண்டு சொல்லி சொன்னால் தோரணன்னு சொல்லி கட்டுவாங்க. தோரணன்னு சொன்னால் பெரிய தோரண நுழைவாயில். அதில் எல்இடிகள் எல்லாம் ஒளிர்ந்து கொண்டிருக்கும். அதை விட புத்த பெருமாண்ட வரலாறில் நடந்திருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் ஒரு கவிதையாகவோ அல்லது பாடலாகவோ கதையாகவோ சொல்லப்படும். சனமெல்லாம் கூட்டம் கூட்டமாக இருந்து கேட்கும். இது வந்து மாரகமாவில் இருக்கக்கூடிய ஜுத் கிளப். இதில் வந்து இசை நிகழ்ச்சிகள் போய்கொண்டிருக்கு. இசை நிகழ்ச்சிகள்னா பாடல்கள், மற்றது டான்ஸ் எல்லாமே ஒரு மெல்லிய ஒரு சிங்கள இசைண்டா அப்படி இருக்குமென்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்படியான இசையில் போய்கொண்டிருக்கு. கிட்டே இருந்து பார்க்க இயலாது அவ்வளோ சனம். நாங்கள் வந்து இன்னும் முன்னேறி மிச்ச நகரத்தை பார்த்து கொண்டு திருப்பூர்கள் இன்றைக்கி சிங்கள டான்ஸ் பார்க்கணுன்னு தான் ஆசை எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு ஸ்கூல் பிள்ளைகள் வந்து பங்கு பற்றி நடனங்களை செய்வார்கள். வந்து பார்ப்போம் என்று சொல்லி நினைக்கிறேன். எங்கே அரச மதத்தை கண்டாலும் அவங்கள ஒரு பௌத்த சின்னம். அது இதில் சந்தியில் ஒரு சின்ன அரச மரம் இருக்குது. இது இன்னொரு சந்தி ஹைலண்ட் ரோடால் தொடர்ந்து பஸ் போகிற சந்தி. இது 138 பஸ் கோல்டே இருக்கும். இது ஸ்பா சிலோன் கொல்பட்டி பக்கம் இருந்தது. இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் மாரகமாவிலையும் ஓப்பன் பண்ணி இருக்கிறாங்க. இடத்துல 138 பஸ் கோல்டடியில் ஒரு பாடசாலை இருக்குது. பாடசாலைக்கு வழிப்பக்கமாக கொஞ்சம் விவசாய கூட டெக்கரேட் பண்ணி இருக்கிறாங்க. இடையிடைய மழை காலம்ன்றதால விவசாய காட்டினா கூட அப்படியே பொசோன் வரையும் கிடக்கிறதானே அதாலே அவைய அதுக்கு பொலித்தீன் போட்டு விட்டு கிடக்கு. அநேகமாக எப்போவுமே அப்படித்தான். பூரண சந்திரனையும் காணலாம். அந்தந்த இடங்களுக்கு நாங்கள் போயிக்கல அந்தந்த நிகழ்வுகளுக்குரிய ஒரு இசை ஒன்று மெல்லிசையாக போய்கொண்டிருக்கும். மனதுக்கு மிகவும் ஒரு தெம்பாக இருக்கும். அன்றைக்கு அந்தோனியாருக்கு போய்க்கேம் அப்படி தான் இருந்துச்சு. இந்தியான் தினமும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த அரச மரத்தோடு சேர்ந்த சந்தைகிட்ட உள்ள பாடசாலையால் கொடுக்குறாங்க கடலை. சும்மா வெம்பலாம் நின்று வாங்குவோம். அன்றைக்கு வேறு மதத்தை சார்ந்த ஒரு வணக்கம்னு சொல்லி அந்தோனியாற்ற ஊர்வலத்துக்கு போயிருந்தோம். அதே மாதிரி இங்கே என்ன தான் நடக்குது, என்ன தான் செய்கிறாங்களேன்னு புதினம் பார்க்க வந்த இடத்துல இதில் கலந்து கொண்டு போவோம். ஆவி பறக்க தூரம் நின்று பார்க்கவே கிட்ட போயிட்டு எடுப்போம். என்ன கடலை தன்சலை இல்லை போட்டுக்கிட்ட கடலை தன்சலை அதுக்கு ஒரு பேனரும் போட்டுட்டாங்க. கடலை கொடுக்கும் காட்சி. நாங்கள் இதில் கடலை பேக் ஒன்று வாங்கிக்கொண்டு வந்துட்டோம். ஒன்றில் பல பேக்கள் வாங்கிக்கொண்டு வந்திருக்கோம். நிறையவே நடந்து களைச்சாச்சு. இதில் வந்து ஆக்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கூர்விட்டு தான் கட்டியிருக்காங்க. இருந்தாலும் இந்த சாப்பிடுவோம். கடலை கடலை கடலை
சரி அங்கால வந்து யூத் கிளப்பில் டான்ஸ் தொடங்கிட்டு அவசரமாக ஓடி போவோம்னு சொல்லி போய் கொண்டுக்கிறோம். போய் பார்க்க கிடைக்குதோ தெரியாது, கடந்து முடிய கிடையாது, முடிஞ்சிடுமென்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ரைட், அங்கால போய் சேரக்கில் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு பாட்டு தொடங்கிட்டுது. ஒன்றும் செய்ய இயலாது. வித்தியாசமாக இருக்கும் அந்த நடனங்கள், கேண்டிய நடனங்களை விட மிக வித்தியாசம். இங்கே பார்த்தா சனம் வந்து காரில், ஆட்டோவில், புஷ் பைக்கில், நடையாக, வேறு இடையில் உங்களுக்கு ஒரு காட்டி இருப்பேன் அந்த ஓப்பன் பஸ் டபுள் டேக்கர் மாதிரி ஊராக போய் பார்த்து கொண்டு ஒரு ஜாலியாக அங்கே கொடுக்கப்படுற சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டு போய்கொண்டே இருப்பாங்க. இரவிரவா நித்திர முழிச்சு சுற்றுற கூட்டம் ஒன்றும் இருக்குது. இவங்களில் பாதி பேர் அப்படி தான் திரிஞ்சு பார்க்குறது, ஒவ்வொரு ஊரும் அப்படி செய்து கொண்டுருக்குறாங்களேண்டு. அதால் தான் மாரகம நகரம் இன்றைக்கு நிரம்பி வழிஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த நகரத்தை சுற்றி பார்த்துட்டோம், இனி போக ரெடியாக விட்டோம். பெசக், பொசோன், எசல்ன்றது இவர்களுக்கு அடுத்தடுத்து வர்ற புத்த பெருமான் ஞானம் பெற்றது, பிறந்தது, இறந்தது அப்படியான நிகழ்வுகள். பெசக் வைகாசி மாதத்துலையும், இந்த பொசோன் ஜூன் மாதத்திலும். ஏதோ ஒன்றுக்கு லைனில் நிற்கிறாங்க. என்னது சோறுக்கு இப்படி தான் கிழிஞ்சு பாம்பு மாறி போவாங்களா. மகரகமாக நகர சபையால் கொடுக்கப்படுது. அதுக்கு தான் இந்த சோத்து லைன். நான் உங்களுக்கு எங்களோட நாட்டில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வை காட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இதோட வீட்டுக்கு போகிறோம். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். சாரல் தமிழ் தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரட கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.